வணக்கம். நான் ஜெயந்தி ரவி பேசுறேன். அதாவது மேசராசி 2026 வாக்கியப்படி சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது? அப்படிங்கிறத பார்க்க போறோம். எல்லாரும் சொல்ற மாரி மேசராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி விரய சனியாக மாறுகிறது. அதாவது கும்பத்திலிருந்து தன் சொந்த வீடான கும்பத்திலிருந்து அது மீன வீட்டுக்கு போகுது. அது வந்து மேசத்துக்கு விரயமாக 12ஆம் வீட்ல இருப்பதினால், நம்மளுக்கு நெறைய பொருட்கள் விரயமாகிறது, நெறைய தூங்க முடியாம கஷ்டப்படுறது, இந்த மாரிலாம் நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இந்த விரயச்சனிய நம்ம எப்படி சமாளிக்கலாம்? தூங்க முடியாம கஷ்டப்படுற ஆஸ்பத்திரி செலவு அதிகமாகும். அதே மாரி நெறைய ஒரு நல்ல ப்ளஸ்ஸான விஷயமும் இருக்கும். என்னன்னா, வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்களுக்கு இது சாதகமான பீரியட் அப்படிங்கலாம். ஆன்மீக சுற்றுலா விரயச்சனின்னா ரொம்ப பயப்பட தேவையில்ல. நம்ம அத சமாளிக்கும் முறையாக நம்ம எடுத்துக்கலாம். 2 1/2 வருஷ காலம் நம்ம வந்து இந்த சனி பெயர்ச்சி மீனத்தில் இருக்கும். 2 1/2 வருஷ காலம் நமக்கு தொடர்ந்து ஒரே பலனாக இருக்குமோன்னு பயந்து நம்ம ஒவ்வொரு பயப்பட தேவையில்ல. பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து ஒவ்வொரு நட்சத்திரமா மாறும்போது, அது பார்வைகள் மாறப்படும். அந்த பார்வைகள் மாறும்போது, நம்மளுடைய மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய டைமும் இருக்கும். அதனால நம்ம அந்த கொஞ்சம் நம்மளுக்கு கிரிட்டிக்கான அந்த சிச்சுவேஷன் வரும்போது, இந்த 2 1/2 வருஷமும் நீங்க உல்லாச பயணமாக வெளியூரு, ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் இதெல்லாம் மாரி கொண்டு போனீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு அந்த விரயமாக வேண்டியதை உங்களுடைய வெளிநாட்டு பயணத்துக்கும், ஒரு இன்ப சுற்றுலாவுக்கும், இல்லாட்டா ஆன்மீக சுற்றுலாவுக்கும் நீங்க அந்த பணத்த விரயம் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு அந்த இது வந்து ரிலீஃப் ஆகும். அதே சமயம் உடல் சார்ந்த உபாதைகள், உடல்ல வந்து ரொம்ப வலிகள் அத மாரி ஏற்படக்கூடியது சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த சமயத்தில நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, கோயில் பணிகளுக்கு உதவி பண்ணுவது, உடல் உழைப்புகள் அடுத்தவங்களுக்காக, ஒரு ஊனமுற்றவங்களுக்காக, அநாதை இல்லங்களுக்கு போய் உங்களுடைய பணிவிடைகளை செய்வது, இந்த மாரி உங்கள் உடல் உழைப்பை வேற யாருக்காச்சும் நீங்க வந்து குடுக்கும்போது, அந்த உடல் உழைப்பினுடைய உங்களுடைய உடல் வலி அந்த இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். அதனால உங்களுக்கு அந்த உடல் உபாதைகள்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். அதேபோல் மேசராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருப்பதினால், உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயமாக இருந்தால் வெளிநாட்டு பயணத்துக்கான விஷயத்துக்கு நீங்க அப்ளை பண்ணி வேலைக்கு இல்லாட்டா வெளியூர் பயணங்களை நீங்க அதிகமா போய்க்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ள செலவுக்கு பதிலாக டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து ஆகுவது தான் முக்கியமாக இருக்கும். மன சஞ்சலம், மனம் விரக்தி இதெல்லாம் குறைஞ்சிரும். ஏன் இந்த மன சஞ்சலம், மன விரக்திலாம் ஏற்படும்னா, மேசராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி வந்து அதிகமான கடினமான உழைப்புகள் குடுத்தாலும், அதுக்கு தக்கன வருமானம் உங்களுக்கு குடுக்காது. உங்க உழைப்ப மட்டும் உரியிற மாரி இருக்கும். அந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கும்போது உங்களுக்கு மன விரக்தி, உழைப்பு விரயமாகுது, அந்த மாரி ஒரு ஃபீலாலாம் உண்டாகும். அதெல்லாம் தடுப்பதற்காக நம்ம வந்து இந்த மாரி மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவதல், உடலால் மத்தவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ, ஆன்மீக பணிக்காக உடல் உழைப்பு பண்ணுவது, இந்த மாரி நம்ம பண்ணும்போது, அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். முக்கியமாக உங்க அப்பா வழி தாத்தா, அப்பா வழியுடைய அம்மா, அப்பாவுடைய அம்மாவ வந்து ரொம்ப வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இதுக்குள்ள பரிகாரம்னா, அப்பாவுடைய அம்மாவ வந்து வழிபாடு பண்ணுவது, அப்பாவுடைய அம்மாவ இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குவது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தோஷம் அதாவது இந்த விரயச்சனியினால் வரக்கூடிய நஷ்டங்கள் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்பாவுடைய பூர்வீக இடத்துக்கு அடிக்கடி போகணும். அதாவது உங்க அப்பா வாழ்ந்த பூர்வீகம், தாத்தா, பாட்டி வாழ்ந்த பூர்வீகத்துக்கு போகணும். அதேபோல் நெறைய பேருக்கு அன்னதானம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு விரயமாக வேண்டியது ரொம்ப குணம் கொஞ்சம் குறையும். அதேபோல் பார்த்தீங்கன்னா, நல்ல நடைபயணம் மேற்கொள்றவங்களுக்கு உங்களால் ஆன பணிவிடைகளை செய்வது, நடைபயணம் மேற்கொள்றவங்களுக்கு கோயில்களுக்கு நடைபயணம் மேற்கொள்வாங்களே, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலை ஆட்களிடம் கவனமாக இருங்க. இந்த வருடம் வேலை ஆட்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்களிடம் எரிந்து பேசுவது. ஏன்னா சனி தன் வேலைய காமிக்கும் இல்லையா? அது யார் மூலமாக காமிப்பாங்க? வேலை ஆட்கள், அடிமை ஆட்கள், அதுக்கப்புறம் ஊனமுற்ற இவங்க தான் உங்களுக்கு எதிரி மாரி உங்களுக்கு பிஹேவ் பண்ற மாரி ஃபீல் ஆகும். அதனால இவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் கவனமாக, அமைதியான முறையில் அவங்கள ஹேண்டில் பண்ணீங்கன்னா, நிதானமான இந்த விரய சனி உங்களுக்கு லாபகரமான ஒரு நல்ல விஷயமாக மாறக்கூடியதாக மாறும். ரொம்ப பயந்து நெறைய விஷயங்கள தவிர்க்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் நம்ம சொன்ன இந்த சுற்றுலா பயணங்கள், வெளியில பயணம் செய்வது, அதாவது நெறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய நெறைய பேருக்கு உதவி செய்தீங்கன்னா,
உங்களுடைய மருத்துவ செலவும் குறையும். அதனால நீங்க என்ன பண்ணலான்னா, மருத்துவமனையில யாராச்சும் அனாதை மாரி இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு மேற்கொள்வது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மேச ராசிக்காரர்கள் நான் சொல்ற இந்த மாரி பலன்கள், அதாவது கெடுபலன் வந்தா கூட அது கெடுதலாக நினைக்காம நல்பலனாக மாற்ற நம்மளால முடியும். இந்த 2 1/2 வருஷமும் உங்களுக்கு நல்ல எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா, சிறந்த மாற்றத்துடன் விரயச்சனி நல்ல உங்களுக்கு ஆரோக்கியமான சனியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்றி, வணக்கம்.